மைக்ரோ ப்ராசஸர். ஒரு மைக்ரோ ப்ராசஸர் பல டிரான்சிஸ்டர்களால் ஆனது. மைக்ரோ ப்ராசஸரில் டிரான்சிஸ்டர் என்றால் என்ன? டிரான்சிஸ்டர் என்பது மைக்ரோ ப்ராசஸரின் அடிப்படை கட்டுமான அலகு. ஒவ்வொரு கணக்கீடும் கட்டளையும் ஆன் ஆஃப், அதாவது 0 1 லாஜிக் மூலம் நடக்கிறது. அதை கட்டுப்படுத்துவது இந்த டிரான்சிஸ்டர்கள்தான். எந்த வகை டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்படுகிறது? பெரும்பாலும் மாஸ்ஃபெட், என்எம்ஓஎஸ், பிஎம்ஓஎஸ். இந்த இரண்டும் சேர்ந்து சிஎம்ஓஎஸ் டெக்னாலஜியாக பயன்படுகிறது. சிஎம்ஓஎஸ் சமம் குறைந்த மின்சாரம் பிளஸ் அதிக வேகம். மைக்ரோ ப்ராசஸரில் டிரான்சிஸ்டர்கள் எதற்காக? டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்படுவது லாஜிக் கேட்ஸ், ரெஜிஸ்டர்கள், ஏஎல்யூ அதாவது ஆடர், சப்ட்ராக்டர், மல்டிப்ளையர், கண்ட்ரோல் யூனிட், கேஷே மெமரி. அதாவது முழு சிபியு சமம் கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்களால் ஆனது. ஒரு மைக்ரோ ப்ராசஸரில் எத்தனை டிரான்சிஸ்டர்கள்? உதாரணம், பழைய 8086 ப்ராசஸர் கிட்டத்தட்ட 29,000 டிரான்சிஸ்டர்கள். இன்றைய ப்ராசஸர் 10 பில்லியன், அதாவது 10,000 மில்லியன் பிளஸ் டிரான்சிஸ்டர்கள். ஒரு டிரான்சிஸ்டர் மாடல். டிரான்சிஸ்டர் என்றால் என்ன? டிரான்சிஸ்டர் என்பது மின்சார சிக்னலை பெருக்கவும் அல்லது கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தப்படும் ஒரு மின்னணு கூறு. டிரான்சிஸ்டரின் முக்கிய பணி ஆம்ப்ளிஃபையர், சிறிய மின்சார சிக்னலை பெரியதாக மாற்றும். ஸ்விட்ச், மின்சார ஓட்டத்தை ஆன் ஆஃப் செய்ய பயன்படும். டிரான்சிஸ்டரின் 3 பகுதிகள். ஒரு டிரான்சிஸ்டரில் 3 டெர்மினல் இருக்கும். எமிட்டர் இ, பேஸ் பி, கலெக்டர் சி. பேஸில் சிறிய கரண்ட் கொடுத்தால் கலெக்டரில் பெரிய கரண்ட் ஓடும். டிரான்சிஸ்டர் பயன்படும் இடங்கள்: ரேடியோ, டெலிவிஷன், கம்ப்யூட்டர், மொபைல் போன், ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ். டிரான்சிஸ்டர் வகைகள்: பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். சுருக்கமாக, டிரான்சிஸ்டர் என்பது மின்சாரத்தை கட்டுப்படுத்தும் அல்லது பெருக்கும் ஒரு சிறிய மின்னணு சாதனம். நீங்கள் விரும்பினால் நான் டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்கிறது டயக்ராமுடன் விளக்கித் தரலாம். என்பிஎன் மற்றும் பிஎன்பி டிரான்சிஸ்டர் வித்தியாசம் எளிதாக புரியும் வகையில் விளக்கித் தரலாம். ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்கிறது? எளிமையாக, கேட்டுக்கு மின்சாரம் கொடுத்தால் ஆன், மின்சாரம் இல்லை என்றால் ஆஃப். இந்த ஆன் ஆஃப் தான் 1, அதாவது லாஜிக் ஹை, 0 அதாவது லாஜிக் லோ. மைக்ரோ ப்ராசஸர் எப்படி செய்கிறார்கள்? மைக்ரோ ப்ராசஸர் என்பது கணினியின் மூளை போன்றது. இதை உருவாக்குவது மிகவும் துல்லியமான மற்றும் பல கட்டங்களை கொண்ட தொழில்நுட்ப செயல்முறை. கீழே எளிய விளக்கமாக பார்ப்போம். வடிவமைப்பு செயல்முறை. முதலில் என்ஜினியர்கள் மைக்ரோ ப்ராசஸரின் கட்டமைப்பை வடிவமைக்கிறார்கள். உதாரணம், இன்டெல், ஏஎம்டி, குவால்காம் போன்ற நிறுவனங்கள் தங்களுக்கான ஆர்க்கிடெக்சரை உருவாக்குகின்றனர். இது ஆர்டிஎல், அதாவது ரெஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் லெவல் கோடிங் மூலம் வடிவமைக்கப்படுகிறது. விஹெச்டிஎல், வெரிலாக் போன்ற மொழிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிலிகான் வேஃபர் தயாரித்தல். மைக்ரோ ப்ராசஸரின் அடிப்படை பொருள் சிலிகான். மணலில் உள்ள சிலிகானை சுத்திகரித்து மிக தூய வடிவமாக மாற்றுகின்றனர். பின்னர் அதை மெல்லிய வட்ட தகடுகளாக வெட்டுகின்றனர். போட்டோலித்தோகிராஃபி. இந்த வேஃபர் மேல் சிறிய அளவிலான மின்சுற்றுகள், அதாவது டிரான்சிஸ்டர்கள் உருவாக்கப்படுகின்றன. லேசர் ஒளி மூலம் வடிவமைப்பு முறை அச்சிடப்படுகிறது. நானோமீட்டர் அளவில் சிறிய டிரான்சிஸ்டர்கள் உருவாக்கப்படுகின்றன. டிரான்சிஸ்டர் மற்றும் சர்க்யூட் அமைப்பு. ஒரு மைக்ரோ ப்ராசஸரில் பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்கள் இருக்கும். இவை லாஜிக் கேட்டுகள் உருவாக்கி கணக்கீடுகளை செய்கின்றன. டெஸ்டிங் மற்றும் பேக்கேஜிங். தயாரான சிப்புகள் சோதிக்கப்படுகின்றன. பிழை இல்லாதவை மட்டும் தனியாக பிரிக்கப்பட்டு பாதுகாப்பு கவர் போடப்படுகிறது. பின்னர் அவை கணினி மதர்போர்டில் பொருத்தப்படுகின்றன. தயாரிக்கும் முக்கிய நிறுவனங்கள். மைக்ரோ ப்ராசஸர் வடிவமைக்கும் நிறுவனங்கள்: இன்டெல், ஏஎம்டி, ஆப்பிள். உற்பத்தி செய்யும் பெரிய நிறுவனம் டிஎஸ்எம்சி, தைவான். எளிய ஒப்புமை. மைக்ரோ ப்ராசஸர் தயாரிப்பு என்பது முதலில் வரைபடம் தீட்டுவது, பிறகு கட்டிடம் கட்டுவது, கடைசியில் சோதனை செய்து பயன்படுத்துவது போன்றது. மைக்ரோ ப்ராசஸர் உள்ளே எப்படி வேலை செய்கிறது? இந்தியாவில் மைக்ரோ ப்ராசஸர் தயாரிக்கப்படுகிறதா? வீட்டிலேயே சிறிய மைக்ரோ ப்ராசஸர் மாதிரி ப்ராஜெக்ட் செய்ய முடியுமா என்ற விஷயங்களையும் விரிவாக சொல்லிக் கொடுக்கலாம். மைக்ரோ ப்ராசஸர் ஆர்க்கிடெக்சரை எப்படி கட்டமைக்கிறார்கள்? மைக்ரோ ப்ராசஸர் ஆர்க்கிடெக்சர் உருவாக்குவது ஒரு பெரிய திட்டம் போல. இது பல கட்டங்களில் நடக்கும். தேவையை நிர்ணயித்தல். முதலில் அவர்கள் தீர்மானிப்பது, இது மொபைல் பயன்பாட்டுக்கா, லேப்டாப் அல்லது சர்வர் பயன்பாட்டுக்கா? அதிக வேகம் வேண்டுமா, குறைந்த மின்சாரம் போதுமா? உதாரணம், ஆப்பிள் மொபைலுக்கு பவர் எஃபிஷியன்சி முக்கியம். இன்டெல் பிசி அல்லது சர்வருக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்க்கிடெக்சர், அதாவது ஐஎஸ்ஏ தேர்வு செய்தல். ஐஎஸ்ஏ என்பது ப்ராசஸர் எந்த மொழியை புரிந்து கொள்ளும் என்று கூறும் விதிமலை. பிரபல ஐஎஸ்ஏ வகைகள்: ஆர்ம் ஆர்க்கிடெக்சர், இன்டெல்லோட X86 ஆர்க்கிடெக்சர். ஐஎஸ்ஏ முடிவு செய்த பிறகு ப்ராசஸர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்களை புரிந்து கொள்ளும் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. பிளாக் டயக்ராம் உருவாக்குதல். இப்போது என்ஜினியர்கள் ப்ராசஸர் உள்ளே இருக்கும் முக்கிய பகுதிகளை திட்டமிடுகிறார்கள். ஏஎல்யூ, அதாவது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ரெஜிஸ்டர்கள், கண்ட்ரோல் யூனிட்,
கேஷே மெமரி. பைப்லைன் ஸ்டேஜஸ். முதலில் பேப்பர் அல்லது சாஃப்ட்வேரில் பிளாக் டயக்ராம் வரைந்து டிசைன் செய்கிறார்கள். மைக்ரோ ஆர்க்கிடெக்சர் வடிவமைப்பு. இதுதான் ஆர்க்கிடெக்சரின் உள்ளமைப்பு. இங்கு தீர்மானிக்கப்படுவது எத்தனை கோர் வேண்டும், டூவல் அல்லது குவாட் அல்லது ஆக்டா, பைப்லைன் டெப்த் எவ்வளவு, கேஷே சைஸ் எவ்வளவு, கிளாக் ஸ்பீட் டார்கெட் என்ன. இவை அனைத்தும் பெர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்கும். RTL கோடிங், ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜஸ். இப்போது ஆர்க்கிடெக்சரை